சார் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பைட் இருக்கு சார். யார் அந்த வீடியோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? இப்போ சரி, இதோ. திரையுலகில் என்னை ஈன்றெடுத்த என் தந்தையும் தாயுமாகிய என் ஆசான் கஸ்தூரி ராஜா சார் அவர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். சார், ஆக்சுவலி நீங்கள் சோலையம்மா திரைப்படத்தில் என்ன ஒரு நெகட்டிவாக ஒரு இதுவரைக்கும் தமிழ் திரையுலகம் காணாத ஒரு கதாபாத்திரத்தில் செதுக்கியிருந்தீங்க. இன்னும் நான் 81 திரைப்படங்கள் பண்ண பிறகு கூட இன்னும் அந்த திரைப்படத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோடு நான் அடுத்த படம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ கூட நினச்சது உண்டு. ஸோ அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரம் வல்லமே அமைஞ்சிருந்து. இன்னும் ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா, நான் பார்த்த தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய வீரன் அந்த வைரவன் தான். மிகப்பெரிய வீரன் அந்த வைரவனே தான். ஒரு பாகுபலியில் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வீரனே அண்ணா அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுவான், இங்கேருந்து ஜிம் பண்ணுவான். கிராஃபிக்ஸ் வீரன் அவன் செம பலவான். ஆனால் அதெல்லாம் விட பெரிய பலவான். அத்தனை முட்டையை சாப்பிட்றான், அத்தனை பால் குடிக்கிறான், சம்மட்டியை வச்சா அடித்தா வலிக்கலை, அறுவாளை வச்சு வெட்டினா இறங்கலை. இப்படி ஒரு பயங்கர பலமான கேரக்டர், அவ்வளோ வீரமாக அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு கேரக்டர் நீங்கள் உருவாக்கியிருந்தீங்க. அது என்ன இன்ஸ்பிரேஷனில் வந்தது சார்? அவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தக்க கேரக்டர் எப்படி உங்களால் உருவாக்க முடியுது சார்? கரிகாலன் சார், கரிகாலன் சார். பெரிய தம்பி செல்வராகவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த பெரிய டைரக்டராக மாறிட்டார். அதே மாதிரி சின்ன தம்பி தனுஷ் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்தோட டாப் 10 நடிகர் அந்தஸ்தில் இருக்கிறார். ஸோ அவங்களாம் ரொம்ப நல்லா வந்துட்டாங்க. ராஜ்கிரண் சார் ஒரு பெரிய ரோல் நீங்கள் கொடுத்தீங்க, சாருக்கு ஒரு பெரிய பிரேக் அமைச்சு கொடுத்தீங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக என்ன நல்லா கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. பட் பெரிய தம்பி மாதிரியும் சின்ன தம்பி மாதிரியும் நான் நல்லா ஜொலிக்கலை. நீங்கள் போட்ட எஃபர்ட் எனக்கு ஒரு 5-6 படங்கள் கொடுத்து நல்லபடியாக என்னை பெரிய பிள்ளை மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்தோம்னு நினச்சிங்க. அது நடக்கலை. அது மாதிரி அது நடக்கலைங்கிற ஃபீல் எனக்குமே இருக்குது. நான் ஏதோ சரியான எஃபர்ட் போடல, நான் கரெக்டாக என்னுடைய பொசிஷனை பிடிச்சி நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை பயன்படுத்தி ஜெயிக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. அந்த வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கா? கொஞ்சம் ரொம்ப உருவம் மாறிடுச்சு அவருக்கு. நான் தான் அறிமுகப்படுத்தினேன். பெரிய சோலையம்மா படத்தில் சுகன்யா நடித்தாங்க. அதில் நல்ல பையன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான். ஓகே, நல்ல ஒரு அனுபவம் அவரோட. நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அவர், கரிகாலன் சார். ஓகே, நான் 2 படம் பண்ணார். இன்னொரு படம் தாய் மனசுலையும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஏக்கம் இருக்கா சார்? அவரே ஃபீல் பண்ணுறாரு, நானும் அந்த லெவலுக்கு ஜொலிக்க முடியலங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார்ல. உங்களுக்கு அந்த ஒரு தனிப்பட்ட திறமைகள்னு சிலது இருக்குமா? ஒருத்தர் தூக்கியே கையில் ஒருத்தர் வச்சுக்க முடியாது. இப்போ என் குழந்தைகளையே தனுஷ் வந்து துள்ளுவதோ இளமையில் நான் அறிமுகப்படுத்தினேன், அவ்வளோதான். அதுக்கு ஒரு திறவுகோலாக இருந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் அவர் தன்னை வளர்த்துக்கலன்னாக்கா நம்மளே எத்தனை படம் கூட்டிகிட்டு தூக்கிட்டு போவோம். அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே இப்படியெல்லாம் சத்தியமாக எனக்கே தெரியாது. தனுஷ் இவ்வளோ வருவார், செல்வராகவன் இப்படி ஒரு காதல் கொண்டேன் கொடுப்பாரு அப்படின்னு. நானே டைரக்ஷனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நாடு கடத்துறதுக்கு தானே திட்டம் போட்டேன். அவருக்குள்ள அது இருந்திருக்குங்கிறது. எப்போவுமே வீட்டில் நம்ம டெய்லி பார்க்குற குழந்தைகள் மேலே பேரண்ட்ஸுக்கு நம்பிக்கை வராது. நம்ம ஒரு என்ஜினியர் ஒரு டாக்டர்னு நினச்சி வந்துட்டு அதுக்குள்ளேயே தான் நம்ம கனவுகள் இருக்கும். அவர் ஒரு ஹீரோ. இவ்வளவுக்கும் நான் ஒரு ப்ரிவியூ ஷோவுக்கு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சினிமாவுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ முழு குடும்பமும் சினிமாவுக்குள்ள தான் இருக்குது. கண்டிப்பாக சார். சூப்பர். இன்னும் சஸ்பென்ஸ் எதுவும் இருக்கா? விஜயலட்சுமி வருவாங்களோ?